கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதன் பாபு அவர்கள் காலமானார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தன்னுடைய பெசநகர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாகிட்டார். ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றத இவருடைய இயற்பெயர். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இசையமைப்பாளராக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகராக மாறினார். இவருடைய சிரிப்புக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. அந்த அளவுக்கு இவருடைய சிரிப்பு எல்லோருடைய மனதிலையுமே இன்னமுமே இருக்குது. அப்படியே மாறாமன்றதான் உண்மை. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் இடையில் ஒரு வழியாக அதிலேருந்து மீண்டு வந்துட்டார் அப்படின்னு, அவருக்கு உடல்நிலை சரியாயிருச்சா அப்படின்னும் சொல்லி வந்தாங்க. அதோடு இவர் கடைசியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எனக்கு இப்போது உடல்நலக்குறைவு இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு உறுதுணையாக இருந்த ரசிகர்கள், அதே போல் நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதை பார்த்துட்டு எல்லோருமே நீங்கள் மறுபடியும் சினிமாவில் நடிக்க வரணும், எங்களை பார்த்திங்கன்னா மகிழ்விக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் மதன் பாபு அவர்கள் திடீரென காலமானது எல்லோருக்கும் வேதனையை கொடுத்திருந்தது. 70 வயதுக்கு மேலே எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், என்னுடைய உடல்நிலை இப்போ சரியாயிடுச்சு, அதனால் நான் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். அதனால் இப்போது மதன் பாபு அவர்கள் கடைசியாக பேசியிருந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எத்தனையோ பேர் தமிழ் சினிமாக்களில் அறிமுகமாகறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களுடைய முகபாவனை, இல்லை அவங்களுடைய ஸ்டைல், அதையும் தாண்டி மக்களை சிரிக்க வைக்கிறது, யதார்த்தமான நடிப்பு அப்படின்னு எல்லோருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிருவாங்க. அந்த வகையில் மதன் பாபு அவர்கள் தன்னுடைய சிரிப்பாலையும் தன்னுடைய நடிப்பாலையும் நகைச்சுவை குணத்தாலையுமே ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சவர். சன் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சியில் நடுவராகவும் இவர் பங்கேற்றார். இந்த சூழலில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் நம்ம சினிமாவில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினச்சவங்களில் மதன் பாபு அவர்களும் ஒருத்தர் தான். இப்போது மிகப்பெரிய அளவில் இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நடிகர்கள், ரசிகர்கள் எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தியடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அதோட அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.